ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேனூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சரிசியை பயன்படுத்தி நம்ம கீ ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், நான் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளி 2, இல்லை பெருசாக இருந்தால் 1 போதும், அதிகமாக வேண்டாம். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்குக்கு தோலோடையே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட் 2 கேரட் மெலிசாக அது மாதிரி கீறி வச்சுருக்கிறேன். பெருசாக இருக்கக்கூடாது, அது மாதிரி மெலிசாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மல்லித்தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சரிசி இந்த டம்ளரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர்லேயே நம்ம வந்து 3 பொருள் சேர்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால், இதில் 3 பாகமாக எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு பாகம், அடுத்தது பாசிப்பருப்பு இது ஒரு பாகம், அடுத்தது பயத்தம்பயிறு தோலோடு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரொம்ப சத்து இந்த பருப்பு. இது டெய்லி சாப்பிட்றது நல்லது, ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறது. இது ஒரு இது சேர்த்துக்கேன். 1 டம்ளர் அரிசி பச்சரிசி, இந்த 1 டம்ளரில் இந்த 3 பொருட்களும் சேர்த்து பாருங்கள், துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தோலோடு இருக்க பயத்தம்பயிறு. ஸோ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா நான் இது அரிசி இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நல்லா 2-3 தடவைக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அளந்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளர்லேயே வந்து அரிசி ஒரு இது பருப்பெல்லாம் 1 டம்ளர், மொத்தம் 2 டம்ளருங்களா. அந்த 2 டம்ளருக்கு நம்ம சாதாரண இருந்துச்சுன்னா 4 டம்ளர் வைப்போம். இதுக்கு வந்து கூடையே வைக்கணும். இது வந்து சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 6 டம்ளர் வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கு 6 டம்ளர் வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ஓப்பன்லேயே வெந்துகிட்டே இருக்கட்டும், சூடாகிட்டே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் காய்கறியை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். வானல் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோன்னா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், அதோட பூண்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம். இந்த பதத்துலேயே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணால் தான் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு காரம் எவ்வளோ நீங்கள் அளவு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கு தேவையான அளவு. பாருங்க, நான் சாப்பாடு வச்சுருக்கேன்னா 2 டம்ளருக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நிறையா போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக இருக்குது போடுறேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பிடி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். பாருங்கள், மல்லித்தழை எல்லாம் போட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து
பாருங்கள், இந்த கழுவி வச்சுருந்த சாப்பாடை குக்கரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசிலாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், எல்லா கலவையும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அலசி வானலில் அதுலேருந்து காய்கறி அந்த காரத்தை எல்லாத்தையும் அலசி இதில் ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த நேரத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை. ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சிடலாம். நல்லா வேகணும், குழைய வேகணும், அப்போ தான் அந்த சாதம் நல்லாயிருக்கும், கீர் ரைஸ். ஸோ ஒரு 6 விசில் வரட்டும். 5 விசிலுக்கு மேலே வச்சுட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், கீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் இப்போ தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு நல்லா நெய் ஊற்றி கிளறிக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மல்லித்தூளை தூவி நம்ம நிறுத்திடலாம். நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியை மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.